Hi friends, welcome back. இந்த வீடியோவில் HTML heading, HTML paragraph tags பற்றி பார்க்கலாம். ஹெட்டிங்ஸ்னா டைட்டில்ஸ் ஆர் சப்டைட்டில்ஸ் ஆன வெப் பேஜ். டோட்டல் வந்து 6 ஹெட்டிங் டேக்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் H1 to H6. நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஹெட்டிங்காக யூஸ் பண்ணும்போது நமக்கு ஹெட்டிங்கோட சைஸ் வந்து பிக்கராக வேணும் அப்படின்னா நம்ம H1 யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்மாலாக வேணும்னா H2. இன்னும் ஸ்மாலான H3. லாஸ்ட் ரொம்ப ஸ்மாலான ஹெட்டிங் அப்படின்னா நம்ம H6 டேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து HTML பேராகிராஃப்ஸ். பேராகிராஃப்னா நமக்கு தெரியும், இட் டிஃபைன்ஸ் அ பேராகிராஃப். அதோட சின்டெக்ஸ் வந்து P. இதோட சின்டெக்ஸும் நமக்கு வந்து நார்மலாக டேக்கான சின்டெக்ஸே தெரியும். ஓப்பன் பண்ணோன்னா க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இது நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருந்த HTML டாக்குமெண்ட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணுறேன், H1. இப்போ இங்கே பாருங்கள், H1, H2, H3, H4, H5, 6 அப் டு 6 வரைக்கும் இருக்குது. நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெட்டிங் வந்துடும். வெல்கம். இப்போ செகண்ட் ஹெட்டிங் H2. யூடியூப் சேனல். இப்போ வந்து H6. சப்ஸ்கிரைப். இன்னும் இங்கே பேலன்ஸ் வந்து H3, H4, H5லாம் நான் யூஸ் பண்ணல. அது வந்து நீங்கள் எக்ஸசைஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் டேக் P. பேராகிராஃப் டேக்குள்ளே நம்ம என்ன வேணால் டெக்ஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ வந்து இங்கே நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். லோரம்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது. லோரம் இங்கே பார்த்தீங்களா, லோரம் இப்சம். இதை நீங்கள் லோரம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரேண்டம் டெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். நீங்கள் சும்மா வெப்சைட்டில் வந்து எப்படி இருக்குது செக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரேண்டம் டெக்ஸ்ட்டை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு பேராகிராஃப் வேணும்னாலும் நான் இங்கே சும்மா நார்மலாக ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணுறேன். லைக் அண்ட் கமெண்ட். ஓகே. இப்போது நீங்கள் ஹெட்டிங் டேக்கும் பேராகிராஃப் டேக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ ஹெட்டிங்கில் இருக்க வேர்ட்ஸ் டெக்ஸ்ட்லாம் வந்து போல்டாக இருக்கும். இந்த பேராகிராஃப் டேக்கில் இருக்க டெக்ஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கும். இப்போ ஃபைல் சேவ் பண்ணிக்கலாம். சேவ். ஓகே, demo.html. இப்போ நான் ஃபைலை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். லாஸ்ட் டைம் நம்ம டெமோ இதை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு டெக்ஸ்ட் வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வெறும் டைட்டில் மட்டும்தான் ஃபில் பண்ணியிருந்தோம். நம்ம டைட்டிலில் ஃபில் பண்ணுறது வந்து நமக்கு மேலே இங்கே டைட்டிலில் வரும். இப்போ பாடிக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோமோ அது நம்ம வெப்சைட்டோட பாடியாக இருக்கும். ஓகே, இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம டைட்டில் லாஸ்ட் டைம் பண்ணதில் வெறும் டைட்டில் மட்டும்தான் ஆட் பண்ணோம். ஸோ எதுவுமே பாடியில் எதுவுமே இல்லை. இப்போ இன்னைக்கு நம்ம ஆட் பண்ணது எல்லாமே நம்ம பாடி டேக்ல ஆட் பண்ணியிருந்தோம். பாருங்க, இந்த பாடி ஓப்பன், பாடி க்ளோஸ், இதுக்குள்ள நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் நம்ம பாடி டேக்குள்ள வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஹெட்டிங் வந்து போல்டாக இருக்குது. பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு கொஞ்சம் நார்மல் டெக்ஸ்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.